பாஜக தூர தூக்கி எறிந்த தேவையில்லாத பொருள் தான் அண்ணாமலையா. அண்ணாமலை தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சி தான் உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. இங்கே இவர் கொசு கட்சியாக மாறிடுவார். வீரமணி ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல, ஆமாம். சசிகலாவும் ஒரு கட்சி வச்சு, அதே போல் அண்ணாமலையும் ஒரு கட்சி எதிர்காலத்தில். திமுக ஃபைல்ஸ் ஒன்று, திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் எப்படி கமிஷன் அடிப்பது, இதுதான் இனி அது திமுக தரமாட்டான். தஞ்சாவூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, கும்பகோணம் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, கோவை சரலா சொல்லுமில்ல. அப்போ உண்மையாகவே இவரை பயன்படுத்தணும்னு நினச்சா இவர் முதல் தூக்கியே போட்டுக்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க மலேசியா போன சமயத்தில் இங்கே ஒரு புதுசாக ஒரு பரிணாம ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அந்த கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் சேர்ந்துன்னு சொல்றாங்க. என்ன காரணம் ஐயா? 3 நாள் டெல்லியில் போய் முகாமிட்டாரு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா, இல்லை திரும்ப இது கொடுப்பாங்களா, தமிழக தலைவர் போஸ்டிங் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் இன்னைக்கு திடீர்னு ஒரு 3 நாள் கழிச்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காரு. என்ன நடந்திருக்கும் ஐயா? பாஜக தூர தூக்கி எறிந்த ஒரு தேவையில்லாத பொருள் தான் அண்ணாமலையா. அண்ணாமலை அண்ணாமலை வசம் ஒரு 7000 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக அமித்ஷாவிட்ட கோப்பு இருக்கு. ஐயோ, இந்த 7000 கோடியை பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் வேணும், இயக்கம் வேணும், இயக்கம் வேணும். இப்போ நீங்கள் ஆன்லைன் கட்சி தான் இப்போ நடக்குது. ஆமாம், ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஆமாம், கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரி. ஆமாம், இன்னைக்கு போராட்டங்களை வெடிச்சிட்டு இருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டு கரப்பாம்பூச்சி தான் உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. இங்கே இவர் கொசு கட்சியாக மாறிடுவார். ஏன்? இங்கே பல ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், பல ஜாம்பவான்கள் பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க இருக்காங்க. இங்கே இது ஒரு திராவிட இயக்கம், அது தமிழ் தேசிய இயக்கம். அண்ணாமலை ஒரு சங் பரிவார தயாரிப்பு. இது அப்போ இந்த தமிழ் மண்ணில் சரியாக வருமா? வரவே வராது. இப்போ எந்த நம்பிக்கையில் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? ஏன் டிடிவி தினகர் ஒரு கட்சியா இல்லையா? பேருக்கு. வைகோ ஒரு கட்சியா இல்லையா? வீரமணி ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல. ஆமாம். சசிகலாவும் ஒரு கட்சி வச்சு, அதே போல் அண்ணாமலையும் ஒரு கட்சி எதிர்காலத்தில். இதுதான் நோக்கமே தவிர வேறு பல கோடி தொண்டர்களோ அல்லது ஆட்சிக்கு போக முடியும், அதிகாரத்துக்கு போக முடியும், இந்த நம்பிக்கை இல்லாத இயக்கம்தான் அண்ணாமலை கட்சி. இப்போ அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சதுனால யாருக்கு மெயின் பாதிப்பு? பாஜகலேருந்து இப்போ உள்ள தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பாஜகவுக்கு தான் இழப்பு. பாஜக ஆட்கள் தான் கட்ட பஞ்சாயத்து, ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு, இந்த போன்ற நபர்கள் நிறைந்த ஒரு இயக்கமாக மாறுமே தவிர இது தமிழ் தேசியம் தெரியாது, திராவிட தேசியம் தெரியாது, சனாதன எதிர்ப்பும் தெரியாது, காவிரி பிரச்சனையும் தெரியாது, கச்சத்தீவும் தெரியாது, தமிழீழ பிரச்சனையும் தெரியாது. என்ன தெரியும்? காந்தி பிரச்சனை தெரியும். நோட்டு பிரச்சனை, எப்படி இன்கம் டேக்ஸ்காரனை பிடிச்சி மிரட்டி காசு வாங்குறது, பில்டர்களை எப்படி மிரட்டுவது, திமுக ஃபைல்ஸ் ஒன்று, திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் எப்படி கமிஷன் அடிப்பது, இதுதான் இனி அது திமுக தரமாட்டான். இப்போ விஜயை மிரட்டுவதற்கு இது பயன்படும். விஜயை மிரட்டுவது, அமைச்சர்களை அதிகாரிகளை மிரட்டுவதற்கு இது பயன்படும். இல்லையா? அப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது இன்னைக்கு மத்தியில் பாஜக. அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுங்கட்சி தலைவராக இருந்துட்டு இன்னைக்கு வெளில தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. இது எப்படியா பாஜக விட்டுருக்கு? இவரை ஒன்றும் தேர மாட்டான்னு முடிவு பண்ணிட்டான். இது ஒன்று தேராது, இந்த புள்ள ஜெயிக்காது. பாஜக ஒரு எப்பவும் எல்லாம் கணிச்சு வச்சிருவான். இது எந்த காலத்திலும் தேராது. இல்லை, அப்புறம் எதுக்கே 3 நாள் இங்கே உட்கார வச்சு டெல்லியில் பேசணும்? டெல்லியில் மோடி, அமித்ஷா, நட்டாவை பேசுகிறாங்க, யாரும் பேசலை. இப்படி இவர் கிளப்பி விடுறது. அண்ணாமலையை கிளப்பி, அண்ணாமலையை கிளப்பி விடுறது. ஆமாம், என்னை தஞ்சாவூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, கும்பகோணம் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, இந்த கோவை சரலா சொல்லுமில்ல, கர்நாடகா படத்தில். அப்போ உண்மையாகவே இவரை பயன்படுத்தணும்னு நினச்சா இவர் முதல் தூக்கியே போட்டுக்க மாட்டான், தூக்கியே போட்டுக்க மாட்டாங்க. இவர் தேவையில்லை, இவரால் எந்த லாபமும் இல்லை. தன்னை வளர்த்தி கொள்வார், கூடிய கொள்ளையடிப்பார். துரைமுகட்ட மணல் வாங்கி மச்சான் சிவகுமார் செங்கல் தொழிற்சாலை வச்சுருப்பார். இதெல்லாம் எப்படி தெரியாமல் இருக்கும் பாஜகவுக்கு? தெரிஞ்சு விட்டு வச்சிருக்கையா? இதே மற்ற கட்சிக்காரன் ஏதாவது தப்பு போனால் நீங்கள் ஈடி, அதாவது ஏன் விட்டு வச்சிருக்குன்னா,
தன் மீது படுத்துக்கொண்டு காரி துப்பினால் எங்கே விழுகும்? நம்ம மேலே தான் விழுவோம். அப்போ பாஜக என்ன நினைக்கிறான், இவன் பாஜகவில் தான் இத்தனை கோடியை கொள்ளையடிச்சார், இதை நம்மளே நடவடிக்கை எடுத்தால் நமக்கு தான் கெட்ட பேர், அதனால் அடித்த வரைக்கும் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் நடக்குது. அண்ணாமலை பெரிய அளவில் இங்கே பாஜக அரசியலை இன்னொரு ராம முத்துக்குமார், இன்னொரு அர்ஜுன் சம்பத், புதிதாக ஒரு அர்ஜுன் சம்பத் உருவாகிருக்காரு, இல்லைன்னா இன்னொரு வீர ரவிக்குமார், அவ்வளோ. அவங்களாம் காவி ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இவர் பேண்ட் சட்டை போட்டிருக்காரு, இனி அதை மாற்றிக்குவார். ஆனால் இவரை நம்பி இன்னைக்கு கருணாகராஜ் போன்றவர்லாம் போகிறாங்களே ஐயா பின்னாடியே. போகத்தாங்க செய்வான். ஏன்னா இந்த அரசியல் மிரட்டல் அரசியலாக மாறும். அதற்கான முயற்சிகள் இருக்காருன்னு கட்சி பதிவு பண்ணிட்டாரு, டெல்லியில் வேலை பார்த்துருக்காரு. இதெல்லாமே ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒரு வருஷமாக நடந்துட்டு பாஜக திரும்பி கூட பார்க்கல. இதை காமிச்சு பாஜக மிரட்டி மீண்டும் தலைவராகலான்னு பார்த்தாரு, பாஜக கண்டிக்கவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல. அப்போ பாஜக முடிவு பண்ணிட்டான்னா இது தேராது, இது தேராது, வியாபாரம் ஆகாது, போனி ஆகாது. கடை வைத்தோம் கொள்வாரில்லை, வாங்கறதுக்கு ஆளே இல்லை, ஆளே இல்லாத கடை எதுக்கே டீ ஆத்துற. அண்ணாமலையால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் டெல்லியிலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா பள்ளத்தை ஏற்பாடுலாம் நினச்சி இங்கே விமான நிலையத்தில் பணம் இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கோடி செலவு பண்ணுங்க, 30 மாவட்டத்துக்கும். இப்போ 80 மாவட்டம் இருக்குது, 80 மாவட்டத்துக்கு 80 லட்ச ரூபா கொடுங்க. மெட்ராஸ் சுற்றி பார்க்குறதுக்கு ஓல்வா முடியல சரக்கு பிரியாணி கொடுங்க. ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் வருமானம் வரமாட்டானா? கண்டிப்பாக வரும். 80 மாவட்டத்துக்கு 80,000 பேர் வந்தால் சென்னை ஆண்டனி முன்னேற்ற கழகம், ஐயோ பொதுச் செயலாளர் அண்ணன் வாழ்க, அண்ணன் வருங்கால முதலமைச்சர் ஆண்டனி வாழ்க, ஐயோ கத்துவான கத்த மாட்டானா? ஆமாம், அவ்வளோலாம் வேண்டாயா. ஒரு ஆசை தானே மனுஷனுக்கு, ஆசை இருக்கலாம், பேராசைப்படாதுல்ல. அண்ணாமலையே ஆசைப்படுறாரு அடுத்த முதலமைச்சர். அவர்கிட்ட இருக்கியா ஆசைப்படுறாரு, 7000 கோடி வச்சிருக்காரு. ஆமா, நமக்கு தெருக்கோடி தான் இருக்கு. ஆமா, கடைசி வரையும் அண்டீஸ்வரில் தான் போயிட்டு இருக்கோம். ஆக அண்ணாமலை கடை போனி ஆக. உள்ளாட்சி தேர்தலில் நான் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறார் இல்லையா? எது வேணால் ஆரம்பிக்கிட்டுங்க. சசிகலா ஆரம்பிச்சதா இல்லையா? ஜெயலலிதாவை இயக்கியவர் சசிகலா ஒரு காலத்தில். இப்போ அந்தம்மா நானும் கட்சி வச்சுருக்கேன், தினகரா நானும் கட்சி வச்சுருக்கேன். பெரியார் திடலையும் ஒரு கட்சி இருக்குது, மறந்துடாதீங்க. பெரியார் திடலையும் ஒரு கட்சி இருக்குது. ஆமாம், அவரும் மாதம் மாதம் கூட்டம் போடுறாரு, ஒரு 1000 பேர் வர்றாங்க, எல்லாம் 80+. 7 மணிக்கு கூட்டத்தை முடித்தோம், 8 மணிக்கு இருட்டும் போது. இல்லைன்னா பஸ்ஸு மாதிரி ஏறி அண்ணா நகர் போகிறோம், எங்கே போயிடுவாங்க, அயனாவரம் போயிடுவோம். அயனாவரம் போகிறோம், அமிஞ்சிக்கரை போய் வீட்டில் காணணும் ஆளை தேடி நிறைய பேர் எங்கே வந்துடுறான், பேர் எங்கேங்க எங்கள் அப்போ தாத்தா வந்தார் காணா, பேரை வந்துடுறான். ஏப்பா கூட்டம் பழைய ஞாபகத்தில் வந்துட்டாருங்க, ஒரு நேரத்துலேயே அனுப்பிச்சி வைக்கிறது இல்லையா? இப்போ எந்த பஸ்ஸில் மாறி ஏறி எங்கே போயிட்டுருக்க, எந்த பக்கம் போயிட்டுருக்கான்னு தெரியல. இப்படி தமிழ்நாட்டில் பல கட்சிகளில் அண்ணாமலையும் ஒரு கட்சி, அதை பிரதிப்படுத்த வேண்டாங்கிறீங்க. அவ்வளோதான். கண்டிப்பாயா, தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.